ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல மக்களே. என்ன விட அப்டேட்ல ஒருபடி மேல போயிட்டு இருக்கீங்க. பிக் பாஸ்க்கான வீடியோஸ் நம்ம இப்பதான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்பதான் சின்ன சின்ன அப்டேட்டை கேட்டு வந்து ஒவ்வொரு வீடியோவா பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தப்பா, மலையாள பிக் பாஸை வந்து எப்பவுமே தமிழ் பிக் பாஸ் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த சீசன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணாம லேட்டா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அப்படி லேட்டா ஸ்டார்ட் பண்றதுனால தமிழ் பிக் பாஸ்க்கு வந்து ஏதாச்சும் பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன். பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து தமிழ் பிக் பாஸ் பண்ற செட்ல தான் மலையாள பிக் பாஸ் வந்து ஆக்சுவலா நடத்துவாங்க. அப்படி இருக்கும்போது மலையாள பிக் பாஸ் இவ்வளவு லேட்டா ஸ்டார்ட் பண்ணாம தமிழ் பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தப்பா. அதை பத்தி அப்டேட் வந்து நான் ஓரளவு சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்பதான் அப்டேட் கேட்டிருந்தேன். பட் மக்கள் ரொம்ப உஷாரா இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயும் அப்டேட் கேட்டு வச்சிருந்திருக்காங்க. என்னன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அங்க இவிபி செட்ல வந்து ஒர்க் போயிட்டு இருக்குது, செட் ஒர்க் போயிட்டு இருக்குது. அதனால மலையாள பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்படி மலையாள பிக் பாஸ் அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா தமிழ் பிக் பாஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தேன்ல. ஆக்சுவலா ஒர்க் போயிட்டு இருக்குது என்னமோ உண்மைதான். பட் மலையாள பிக் பாஸ்க்கு தனியா செட்டே வாங்கிட்டாங்களாம். எப்படி அங்கே வந்து தனியாக ஒரு செட்டே வாங்கிட்டாங்க போல. தனியாக ஒரு செட்டு வாங்கி அங்கே தான் மலையாள பிக் பாஸ்க்கான வீடோட தீமெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல. பட் அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் கேட்காம விட்டுட்டோம். அதை மக்கள் எங்கேயோ கேட்டு வச்சிருந்துருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் செட் ஒர்க் போயிட்டு இருக்குது, தமிழ் எங்கே நடக்க போகுன்னு தெரிலன்னு சொன்னதுக்கு தான் கமெண்ட் செக்ஷனில் போட்டு பொழந்துட்டீங்க. போங்க ஏண்டா அப்டேட் தெரியாமல் வந்து பேசுகிறாடா நீன்னு சொல்லிட்டு போட்டு பொழந்துட்டாங்க. சரி விடுங்க, நீங்கள் தானே பொழந்தீங்க. ஆனாலும் எங்கே இந்த அப்டேட்லாம் எடுத்தீங்க? நானே இப்போ தான் அங்கங்கே பறக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ வேகமாக எங்கே அப்டேட் எடுத்தீங்கன்னு தெரில. அப்படியே மக்களே ஒரு சின்ன உதவி, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் சேர்ந்துரும். மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ மக்கள் சொன்ன மாதிரி தான் இவிபி செட்டில் ஒர்க் போயிட்டு இருக்கிறது என்னமோ உண்மைதான், அது நான் சொன்னது. ஆனால் மலையாள பிக் பாஸ்க்கு தனியாக ஒரு செட் வாங்கி அந்த தனி செட்டில் இப்போ மலையாள பிக் பாஸ் நடத்த போகிறாங்க. நம்ம தமிழ் பிக் பாஸ்க்கு எப்பவும் போல் நம்மளோட செட்டில் தான் வச்சு நடத்த போகிறாங்க. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு, ஓகேவா? பட் எனக்கு இங்கேயும் ஒரு டவுட் வருது. ஆகஸ்ட் 3 வந்து மலையாள பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணால் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் பாதி வரைக்கும் வந்துடும், ஓகேவா? நவம்பர் பாதி வரைக்கும் நடத்துவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு 40-50 நாள் வந்து தமிழ் வியூவர்ஸ் வந்து அடி வாங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுக்கும் ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுப்போங்க. ரெண்டாவது, நீங்கள்லாம் கேட்ட ஒரு விஷயம், ப்ரோ பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அந்த கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் ஏதாச்சும் இருக்குதா ப்ரோ, யார் யார் வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பத்தி நம்ம அப்டேட் கொடுக்கலாமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது என்கிட்டே அப்டேட் இல்லைன்னு எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. பட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் ஒருத்தர் போட்டிருந்தார், அவர் பேர் கூட கைப்புள்ள நினைக்கிறேன், அவர் கேட்டிருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ அஃபிஷியல் கண்டஸ்டன்ஸ்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, மேபி இவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி பேசலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்போ பேசுங்க ப்ரோன்னாங்க. அது என்னன்னு சொல்லி மொத்தமாக பார்த்துடலாமா? பட் நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் இவங்கெல்லாம் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இவங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் இவங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசன் வந்து அட்டன் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல பிக் பாஸ்க்குள்ள போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் இதுக்குள்ளே இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்தாலும் வரலாம், வராமலும் இருக்கலாம். பட் அஃபிஷியலாக வர்ற ஆட்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஆகஸ்ட் மிட்டுக்கு அப்புறம் தெரிய வந்துடும். பட் இப்போதைக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாது, அதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, யார் ப்ரோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்களாகிய நீங்கள் நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிற, புது டிஸ்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக தெலுங்கு பிக் பாஸ்க்கான ப்ரொமோலாம் நீங்கள் கவனிச்சிருந்திருப்பீங்க. இந்த சீசன் தெலுங்கு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் உள்ளே போக போகிறாங்களாம். இப்போ எந்த ஒரு செலிபிரிட்டிஸும் பெருசாக எடுக்க போகிறதில்ல. மக்கள் அங்கே அந்த எல்லா சீசனை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த மக்கள் காமன் பீப்புள்ஸ் தான் ஆக்சுவலாக உள்ளே போக போகிறாங்க. அதுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்களே ஹாட் ஸ்டாரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்து அதுக்கு தான் ஒரு 2-3 ப்ரோமோ தொடர்ந்து போட்டிருக்காங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் காமன் பீப்புள் நீங்கள் தான் போக போகிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க, நீங்கள் உள்ளே வரலாம், நீங்கள் உள்ளே வந்து உங்களோட கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து தமிழ் பிக் பாஸில் பல சீசனாக போயிட்டு இருக்கு. காமன் பீப்புள்ஸ்க்கு இடம் கொடுங்கடா, டே காமன் பீப்புள்ஸ்க்கு இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா சீசனுமே மக்கள் கண்டிப்பாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 சீசன் மட்டும்தான் காமன் பீப்புள் பொதுவான ஒரு ஆளை எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து யாரோ ஒருத்தர் எடுத்த மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம்லாம் கவனிச்சுன்னா ஃபுல்லாகவே அவங்களோட ப்ராடக்ட் தான் போட்டுட்டு இருந்தாங்க, ஓகேவா? ஸோ தமிழ் பிக் பாஸ்ல இப்போ வரைக்கும் அந்த ஒரு கொரி போயிட்டு இருக்கு, எப்படிப்பா காமன் பீப்புள்ஸ்லாம் இடம் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தெலுங்குல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க போல. ஆக்சுவலாக தெலுங்கு பிக் பாஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த சீசன் நடத்த போறாங்க. ஸோ இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் தெலுங்கு பிக் பாஸ்ல காமன் பீப்புள்ஸ் தான் உள்ள போக போறாங்க. அதுக்கு அஃபிஷியலாக ஹாட் ஸ்டார்ல ஒரு ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி ஒரு இதை கொடுத்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்களோட ஃபோட்டோஸ் கொடுத்து அண்ட் நீங்கள் வந்து ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் போல். அப்படி அனுப்பும்போது அந்த சைட்லேருந்து யார் யார் எப்படி பேசுகிறா, கேமரா ஃபியர் இல்லாமல் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணி உள்ளே எடுத்து இந்த சீசன் 9 எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்னா, மேபி
மேபி தமிழ் பிக் பாஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசனே ஒரு விஷயத்த தமிழ் பிக் பாஸ் பண்ணாம விட்டாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. லாஸ்ட் சீசனே வந்து எண்டமோல் வந்து ஃபுல்லாவே ஒரு ஸ்கிரிப்டை மாத்திருந்தாங்க. லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா லாங்குவேஜ்லயுமே அந்த சீசன் நடந்துட்டு இருக்கும்போது இடையில ஒயில் கார்டா உள்ள அனுப்புனது எல்லாமே பழைய சீசன்ல உள்ள ஆட்களை ஒயில் கார்டா உள்ள அனுப்பியிருந்தாங்க. நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. பழைய சீசன்ல உள்ளவங்கள மக்கள் கிட்ட விட்டு இவங்கள யார் எடுக்கலாம், அவங்கள எடுக்கலாமா, இவங்கள எடுக்கலாமான்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேட்கற மாதிரியே கேட்டு பழைய சீசன் ஆட்களை தான் ஒயில் கார்டா உள்ள விட்டு ஒரு கேம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது என்னமோல் வந்து மொத்த ஸ்கிரிப்டையும் எல்லா சீசனுக்குமே மாற்றிருந்தாங்க. ஓகேவா, பிக் பாஸ் எல்லா லாங்குவேஜ்லையுமே அதை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் தமிழ் பிக் பாஸில் அதை பண்ணலை. அது உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும் போல. உள்ள டாஸ்கே எல்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எக்ஸ்கட்டர்ஸ் எடுத்தால் காசு வேறு அதிகமாக கேட்பாங்க. அதனால் அந்த 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 ஒரு டாப்பிக்கே அவங்க அப்படி தள்ளி விட்டாங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ஒன்று அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் டாப்பிக்கை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா மற்ற சீசனில் பண்ணுற மாதிரி காமன் பீப்புள்ஸை நிறைய பேர் உள்ளே எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு வேளை கொண்டு வந்தா எப்படி அப்படி ஒரு வேளை கொண்டு வந்தா நீங்கள் போவீங்களா? நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களா? ப்ரோ நான் ரிஜிஸ்டர் பண்ணும் ப்ரோ கண்டிப்பாக அப்படின்னா மறக்காமல் லைக்கை போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கையை தூக்குங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். ஏன்னா எல்லாரும் கேட்பீங்கல்ல, காமன் பீப்புள்ஸ்க்கு வழி விடுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது தமிழில் அப்படி வந்தா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களா, உள்ள போறதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சரி, இதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு இருக்க நபர்கள் யாருன்னா எப்பவுமே குக்கு வித் கோமாளிலேருந்து யாராவது ஒருத்தரை தூக்கிடுவாங்க. அது உங்களுக்கே தெரியும். பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் குக்கு வித் கோமாளிலேருந்து ஒரு 2-3 பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் சும்மா பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் அங்கே வாய்ப்பு இருக்குமா இங்கே வாய்ப்பு இருக்குமாலாம் நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அந்த காமன் பீப்புள்ஸ்லாம் ஒரு சில பேர் மட்டும் எடுத்துட்டு மீதி இந்த மாதிரி செலிபிரிட்டிஸாக தான் எடுப்பாங்க. அப்படின்னா குக்கு வித் கோமாளிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்று சபானா, கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சீரியல் ஆக்டர். ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்களை வந்து சீரியலே நிறைய பேருக்கு ஆக்சுவலாக பிடிக்கும். சீரியல் டைம்லேருந்தே நிறைய பேர் ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்காங்க. குக்கு வித் கோமாளி வந்தப்புறமே நிறைய ரசிகர்களை கையில் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெளியிருந்து இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வெளியிருந்து அவங்களோட ப்ராடக்ட் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக சபானா உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது ரொம்ப அதிகமாக யாரை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் பற்றி அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கு இவங்களே உள்ள வரமாட்டாங்கன்னு சொல்லி தோணுது. அவங்களே அப்ரோச் பண்ணி இப்போ உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாலும் இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு எனக்கு தோணுது. பட் இவங்க உள்ள வந்தாங்கன்னா சண்டை காட்சிகள் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான கொஸ்டின் கேட்பாங்க. என்ன விஷயம் நடந்தாலும் அதுக்குள்ள போய் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பேசுவாங்க. அவங்களுக்கான ஒரு தீர்ப்பை கொண்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதை வச்சு கண்டிப்பாக சண்டைகள் அதிகமாக இருக்கும். பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததா ஐயோ அவர் பேர் மறந்து போச்சா, உமரா, ஐயோ அவர் பேர் என்ன மக்களே, அது உமர் தான் நினைக்கிறேன். நம்ம அமரன் படத்தில் கூட நடிச்சிருந்தாங்க. இப்போ குக்கு வித் கோமாளில் இருக்காரு. அவங்க பேர் என்ன, சுனிதா கூட பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா. ஐயோ அவரோட பேர் மறந்து போச்சு மக்களே. ஸோ அவரோட பேர் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அமரா ஏதோ நினைக்கிறேன். ஸோ அவரும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த குக்கு வித் கோமாளில் இருந்து அவருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் கிடைச்சிருக்குது. வெறியான ஃபேன்ஸை பிடிச்சிருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பாக அவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் தான் சொல்றேன், வருவாங்களாம் கன்ஃபார்மா சொல்ல. மேபி அந்த காமன் பீப்புள்ஸ் இல்லாம செலிபிரிட்டிஸ் தான் எடுப்போம்னு சொல்லிட்டு நின்னாங்கன்னா, ஒத்த கால்ல நின்னாங்கன்னா சீரியல் ஆக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. அது வரப்போற நாட்கள்ல என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சில பேர் கேட்கறது லாஸ்ட் சீசன்ல இருந்து எங்க அண்ணாச்சி திவாகர் வருவாரா, வாட்டர்மெலன் ஸ்டார் வருவாரான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா ஒன்று சொல்றேன், நல்லா போயிட்டு இருக்கு பிக் பாஸ். அந்த மனிதர் அங்கிட்டே இருக்கிட்டு இங்கிட்டு வர வேணாம். அவர் இங்கிட்டு வந்தாருன்னா அப்புறம் நம்மகிட்ட ரொம்ப பேச்சு வாங்குவார். அது மட்டும் இல்லாமல் அவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவர் 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்தாதான் படத்துல நடிப்பார். சூரிய அண்ணனோடலாம் வேற லெவல் ஆக்டர்னு அவரே பீத்திட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அவரெல்லாம் நம்ம எடுத்து போட முடியாது. பட்ஜெட் பத்தாதுங்க, அவ்வளோலாம் அவர் கொடுக்க முடியாது. அதனால் அவரெல்லாம் வந்து சத்தம் காட்டாமல் வெளியே கிடக்கட்டு. அது இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் அதிகபட்சம் ஒரு 2-3 மாதம் தான் நண்பர்களே. இப்போ பெருசாக யாருமே அவர்கிட்ட கொண்டு மைக்கை நீட்டாக முட்டிங்கன்னா அவர் பாட்டுக்கு அவர் தொழிலை பார்க்க போயிடுவார். நீங்கள் மைக்கை நீட்டி அந்த மாதிரி ஆட்களை பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த வாட்டர் மெலனு தடுப்பூசிலாம் அந்த பக்கம் இது வேணாம் நண்பர்களே. நீங்கள் பேச சொன்னாலும் நான் பேச மாட்டேன். ஏன்னா அவர் வந்து அவரை பார்த்து யாராச்சும் வா போனா ஓன்னு கொடி பிடிப்பார். ஆனால் அவர் அடுத்தாளை பற்றி வா போம்பார். ஆக்சுவலாக ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு ரிப்போர்ட்டர் போட்டு பொலன்னு விட்டாரு. அவரு வாப்போன்னு சொன்னதுக்கு பயங்கரமாக குடி பிடிச்சி என்னெல்லாமோ வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. ஆனால் அதே நபர் அட்லியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன்லாம் யாருனே தெரியாது அப்படின்னு பேசினார். அந்த லெவலுக்கு ஒரு பெரிய ஆக்டர் அவருக்கு பிக் பாஸ் செட் ஆகாது. ஓகேவா நண்பர்களே? அதனால் அவருக்கான டாப்பிக்கெல்லாம் எடுக்காதீங்க. பட்
நான் சொன்ன மாதிரி கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகளே கிடையாது. பட் நான் உங்ககிட்ட ஒரு இதை விடுறேன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ, அந்த ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ, யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.